நிறைய கடைக்காரங்க வந்து கஸ்டமர்ஸை ஏமாத்திடுவாங்க. இது டிஸ்டில் வாட்டர் ஊற்றக்கூடாது, அது 12.5 கிராவிட்டி உள்ள வாட்டரை ஊற்றணும், அது இந்தியாவில் கிடைக்காது, சைனாவில் மட்டும் தான் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் போய் சொல்லி ஏமாற்றி இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றணும் அப்படின்லாம் கஸ்டமர் ஏமாத்திடுவாங்க. நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்வெர்டர் பேட்டரி சோலார் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டான பொருளை கஸ்டமருக்கு கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்லை. என் கம்பெனி பேர் ஆலிவ் பவர். எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் இன்வெர்டர் பேட்டரி சோலார் எங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. 25 இயர்ஸுக்கு மேலே இந்த பிஸ்னஸை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மேஜர் பிராண்டோடைய பாப்புலர் பிராண்டோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ். நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்வெர்டர் பேட்டரி சோலார் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டான பொருளை கஸ்டமருக்கு கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். கஸ்டமர்ஸ் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டு நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். www.olivepower.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா பாப்புலர் பிராண்டோடைய இன்வெர்டர்ஸ், பேட்ரி, சோலாரு, எல்லா ஃபுல் ப்ரைஸஸ்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாம் டீட்டெயில்ஸாக அதில் இருக்குது. அதில் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணலாம், கார்டு பேமெண்ட்டு, ஜிபே, எல்லா பேமெண்ட் மோட் ஆப்ஷனும் அதில் இருக்குது. சென்னையில் அரவுண்ட் 60 to 70 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம். கனெக்ஷன் இன்வெர்டர் கனெக்ஷன்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா எங்கள் இன்ஜினியர்ஸை வச்சே ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரி எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வைக்கக்கூடாது, அதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் உண்மையிலே இருக்கா அப்படின்றத பற்றி உங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்வெர்டரு பேட்டரி பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா 600, 700, 800, 900, 1000, 2000, 3000 நிறைய இன்வெர்டரு, 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு. ஸோ எதை சூஸ் பண்ணுறதுன்னு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுனால அப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எது நல்ல இன்வெர்டர், எது நல்ல பேட்டரின்னு சர்ச் பண்ணும்போது அங்கே ஏதாவது ஒரு 10 தேவையில்லாத ஒரு 10 மாடலை காமிச்சு கடைசியில் கஸ்டமர்ஸ் வந்து தவறான இன்வெர்டரை பேட்டரியை வாங்கிடுறாங்க. நிறையா நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இன்வெர்டருடைய விஏ ரொம்ப கம்மியாக இருக்கும், பேட்ரி ஆம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி அமேசானில் வாங்கிடுவாங்க. அப்புறம் 24 வோல்ட் இன்வெர்டரை வாங்கிடுவாங்க தெரியாமல். அது ஒரு பேட்டரியிலே ஒர்க் ஆகும்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலி அது 2 பேட்டரி போட்டால் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறையா கன்ஃபியூஸ் ஆகி வாங்கிறதுனால இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் உள்ள வீட்டை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை நாம் பார்க்கலாம். இப்போ அத்தியாவசியமான பொருளுங்க, அது ஒரு ஆடம்பரமான பொருள்லாம் கிடையாது. அது ஜென்ரலாக நம்ம வீட்டு வந்து எப்படி இருக்குங்க, ஒரு 2 பெட்ரூம் இருக்கும், இல்லை 3 பெட்ரூம் இருக்கும். அதிகபட்சம் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ளவங்க இன்வெர்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பெரும்பாலும் 2 பெட்ரூமு இல்லை 3 பெட்ரூம் வீடு இருக்கும். என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம பெரும்பாலும் வந்து 2 பெட்ரூம் 3 பெட்ரூமில் எல்லா ரூம்லையும் ஒரு லைட்டு, ஒரு ஃபேனை யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், டிவியை யூஸ் பண்ணுவோம், இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம், சார்ஜிங்கு ப்ளக் பாயிண்ட் தேவைப்படும் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதிகபட்சமாக ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுவோம். எமர்ஜென்சிக்கு ஒரு தேங்காய் எங்கே அரைக்கிற சட்னி கிட்டே அரைக்கிறதுக்கு மிக்சியை யூஸ் பண்ணுவோம். இதுதான் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடியதுங்க. இப்போ இதுக்கு உண்டான இன்வெர்டரை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு 3 மாடல் நான் சொல்கிறேங்க. நான் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து மற்ற எந்த விஏவாக இருந்தாலும் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீட்டுக்கு யூஸ் பண்ண தேவையான ஒரு 3 மாடலு நான் சொல்கிறேங்க. நான் ஒரு 2 பெட்ரூம் வீடு இருக்குது. 2 பெட்ரூமில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரூமில் லைட்டு ஃபேன் யூஸ் பண்ணுவோம், ஹாலில் லைட்டு ஃபேன் யூஸ் பண்ணுவோம், ஒரு டிவி யூஸ் பண்ணலாம், இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன் ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, ஏன் கொஞ்சம் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் போகிற சமாளிக்கிற மாதிரி வேணுங்க எனக்கு அப்படின்னாங்கன்னா இந்த பாருங்க 850 இன்வெர்டர் கெப்பாசிட்டி, பேட்டரி 100 Ah பேட்டரி. இதில் என்ன யூஸ் பண்ணலாம்,
ஒரு 4 லைட் யூஸ் பண்ணலாம், 4 ஃபேன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 3 லைட்டு 2 ஃபேன், டிவி, கம்ப்யூட்டரு, வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 லைட்டு 2 ஃபேன் நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வருங்க. இதோடைய ப்ரைஸு 15,000ங்க ப்ரைஸ் இது. இந்த 850 அப்படின்றது சில மாடலில் சில பிராண்டில் 875 இருக்கும், 825 இருக்கும், 800 இருக்கும், 900 இருக்கும். எல்லாம் ஒரே மாடல் தான். ஒரு 2 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு இது ஓரளவுக்கு இந்த இப்போ நான் 2 லைட் 2 ஃபேன் ஒரு 4 மணி நேரம் பேக்கப் போதும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேக்கப் டைம் அதிகமாக ஒரு 3 பெட்ரூம் வரைக்கும் எனக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் செல்லிங் இதுதாங்க ஃபாஸ்ட் செல்லிங் மாடல். இந்த பாருங்க ஒரு 1050, அப்புறம் 150 AH பேட்டரி. இதுதாங்க ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 லைட்டு போடலாம், 5 ஃபேன் போடலாம், இல்லை 4 லைட் 4 ஃபேன், டிவி, கம்ப்யூட்டர், வைஃபை, ப்ளக் பாயிண்ட், சார்ஜிங்கு, எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 லைட் 2 ஃபேன் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 7-7.5 மணி வரைக்கும் 7.5 மணி நேரம் பேக்கப் வரும் உங்களுக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 19,500. இப்போ இதில் 1050 இருக்கு, ஒரு சில பிராண்ட்ல 1025 இருக்கும், ஒரு சில பிராண்ட்ல 1075 இருக்கும், 1100 இருக்கும், 1150 இருக்கும். எல்லாம் ஒரே கெப்பாசிட்டியில உள்ளதுதான். இப்போ லைட்டு ஃபேனு தவிர ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணணும்னு சில பேர் நினைப்பாங்க. எமர்ஜென்சிக்கு கண்டிப்பா கரண்ட் போற சமயத்துல வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சமயத்துல இது இந்த 850 1050 பத்தாது. அப்போ இந்த 2300 இதுதான் இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த இன்வெர்டரை யூஸ் பண்ணும்போது இதுக்கு 2 பேட்டரியை யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் லைட்டு, ஃபேனு, மிக்சி, டேபிள் டாப் கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு எல்லாம் ஒரு வீட்டுக்கு 2-3 பெட்ரூம் வீட்டுக்கு தேவையான அப்பார்ட் ஃப்ரம் கீசரு, ஏசி, ஓவனு இதை தவிர மற்ற எல்லாத்தையும் பெரும்பாலும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் டைமு உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பவர் ஷெட்யூல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் புயல், வெள்ளம், மழை இந்த மாதிரி சமயத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட கரண்ட் கட் ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய காஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸு 38,500ங்க. ஒரு வீட்டுக்கு தேவை ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு இப்போ நான் சொன்ன மாடலில் ஏதாவது உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி இன்வெர்டர்னாலே பெரும்பாலும் நமக்கு வந்து கரண்ட் போற சமயத்துல என்ன யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேரம் அதுக்கு பேக்கப் தேவைன்றது தான் நம்ம ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. இது பெரும்பாலும் இப்போ இந்த சொன்ன 3 மாடல்ல 850, 1050, 2300 இதுல நீங்க வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நிறைய மாடல் இருந்தாலும் அதை பார்த்தலாம் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்போ இன்வெர்டரை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எங்க வைக்கணுங்க? இதுக்கு என்னன்னா வயரிங் பண்றத வந்து இப்போ இன்வெர்டர் வயரிங் பண்றத கரெக்டா வயரிங் பண்ணிடணுங்க. சில வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து சோம்பேறித்தனம் பட்டு காசு கம்மியாக கொடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வீடு ஃபுல்லாக வந்து கனெக்ஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இந்த என்ன இன்வெர்டரோ அதுக்கேற்ற லோடுக்கு கரெக்டாக வயரிங் பண்ணியாச்சு அப்படின்னா எந்த ட்ரபிளும் இருக்காது, எந்த விதமான ஃபால்ட்டும் பெரும்பாலும் ஆகாது. இன்னொன்று, இந்த இன்வெர்டர் பேட்டரியை வைக்கிறத வந்து ரொம்ப எங்கேயாவது பரன் மேலாம் அடைச்சி வைக்காம கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும், நல்லா காத்தோட்டமாக இருக்கணும், அடைச்சி மட்டும் வைக்கக்கூடாது. அப்புறம் பேட்டரியை நம்ம தொட்டுக்கிட்டு பார்க்கும்போது பேட்டரியில் வந்து ஹீட்னஸ் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுங்க. இப்போ இந்த இன்வெர்டர் பேட்டரியை மாட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஒன்று இருக்குதுங்க, இந்த பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறது. ப்ரைஸில் பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரும் ஏமாறுறது இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் வந்து மாடல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பெரும்பாலும் ஆன்லைனில் செக் பண்ணி ப்ரைஸில் வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த விஷயம் வரும்போது நிறைய கடைக்காரங்க வந்து கஸ்டமர்ஸை ஏமாத்திடுவாங்க. இது டிஸ்டில் வாட்டர் ஊற்றக்கூடாது, அது 12.5 கிராவிட்டி உள்ள வாட்டரை ஊற்றணும், அது இந்தியாவில் கிடைக்காது, சைனாவில் மட்டும் தான் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் போய் சொல்லி ஏமாற்றி இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றணும் அப்படின்லாம் கஸ்டமர் ஏமாத்திடுவாங்க. மாதத்துக்கு எனக்கு 4000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க அப்படின்லாம் ஏஎம்சி போட்டு
நிறைய கஸ்டமர்ஸ் ஏமாறுறத பார்க்குறோம். இது ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லா பேட்டரிலையும் இந்த மாதிரி வந்து மூடி இருக்கும். இது வாட்டர் லெவல் இண்டிகேஷனு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் இது இப்படி ஃபுல்லாக இருந்தால் வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். இதை அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா டிஸ்டில் வாட்டர் வந்து குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்டில் வாட்டருங்க. உங்கள் வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் டிஸ்டில் வாட்டர்னு கேட்டால் கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டு வந்து 20 ரூபாய் ஒரு பாட்டில். இதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த நாபை வந்து கழட்டிட்டு ஃபில்லப் பண்ணி இந்த லெவல் இது வரைக்கும் மேலே வர மாதிரி ஊற்றி விட்றணும். வேற எந்த மெயின்டெனன்ஸும் இதில் கிடையாது. இந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்றுற சமயத்தில் இங்கே போல்டு நெட்டு இருக்கு. இந்த போல்டு நட்டில் கடையில் பெட்ரோலியம் ஜெல்லி கிடைக்கும். அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை கொஞ்சம் இதுக்கு மேலே தடவி விட்டுறணும். இந்த 2 போல் நட்டில் தடவி விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இப்போ பேட்டரி இவ்வளோ பெரிய பேட்டரி சைஸ்ன்றதுனால இந்த டிஸ்டில் வாட்டர்லாம் குறையிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அந்த சமயத்தில் இந்த டிஸ்டில் வாட்டரை மட்டும் ஊற்றணும். மூடியை திறந்துட்டு ஊற்றணும். ஜெல்லியை வந்து பெட்ரோலியம் ஜெல்லி, சாதாரண பெட்ரோலியம் ஜெல்லி கடையில் கேட்டால் கிடைக்கும், வேஸ்லின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோதான் இதில் இருக்கிற மெயின்டெனன்ஸு. இதுக்காக நீங்கள் யாருக்கும் 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஏஎம்சிலாம் போட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இவ்வளோ பெரிய கண்டெய்னர் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான், இல்லை குறைஞ்சது ஒரு 10 மாதம், அதுக்குள்ள கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சமயத்தில் மட்டும் இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான இன்வெர்டரை எப்படி சூஸ் பண்ணணும்னு ஓரளவுக்கு நாங்கள் சொன்னோம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, எங்கள் வெப்சைட் அட்ரஸ்ஸு, எங்கள் காண்டாக்ட் நம்பரு எல்லாமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா பாப்புலர் பிராண்ட்ஸும் எங்ககிட்ட கிடைக்கும். எல்லாம் இதை தவிர மற்ற நிறைய மாடல்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து உங்களுக்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ்.